கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி அணி பேன் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கா? இதுதான் சோசியல் மீடியாவுல போயிட்டு இருக்கு. ஆர்சிபி அட்மின் கிட்ட இருந்து ஒரு வாரத்துக்கு மேல எந்த போஸ்ட்டும் இல்ல. அவங்க சைடுல இருந்து எந்தவித ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட லீக் பண்ணல. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏகப்பட்ட பேரை கைது செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஃபியூச்சர் என்ன? பேன் அப்படிங்கிற விஷயம் நடக்க போகுதா? என்னதான் டீமுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி அணி பல வருஷங்களுக்கு அப்புறம் கோப்பை வின் பண்ணாங்க. எக்ஸாக்டா 1 வீக் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அந்த நாள் அவங்களுடைய மனசுல நீடிச்சிருக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ கண்டிப்பா அதுக்கப்புறம் எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸுமே டல் ஆயிட்டாங்க. யார்கிட்ட இருந்துமே போஸ்ட் வரல. ஸோ எல்லாருமே அமைதியா இருக்காருமே, யாருமே வந்துட்டு வாயை திறக்க மாட்டேறாங்க. கோச் முதல் கொண்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க. டிகே அவர்கிட்ட மட்டும் இருந்து ஒரு போஸ்ட் வந்துச்சு. எதுக்காக அப்படின்னா அவர் வந்துட்டு தோனிக்கு ஒரு வாழ்த்து சொன்னாரு. தோனி அவர்கள் வந்துட்டு ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேம்ல வந்துட்டு அவருடைய போட்டோ அப்படிங்கிறது இருந்தது. ஸோ கௌரவிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு வாழ்த்து சொன்னாரு. இருந்தாலும் ஸோ அவர் சைட்ல இருந்தும் ஆர்சிபி ரிலேட்டடா எந்த ஒரு தகவலுமே கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்ததுங்கிற விஷயம் தெரியும். பெங்களூர் மாதிரி ஒரு கிரௌட நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் கழுவி விட்டுட்டு இருக்காங்க. இன்கேஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணி நீட்டா அவங்கவுங்க வீட்டில் இல்லைலாம் அவங்களும் பார்ட்டியெல்லாம் பண்ணா கூட இந்த மாதிரி பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது கன்னடிகாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த போர்டு இழுத்துட்டு போறது, போலீஸுக்கு தொந்தரவு கொடுக்கறது, கார் மேல ஏறி ஆடுறது, காரை நசுக்கிறதுங்கிற மாதிரி பல பிரச்சனைகளை பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதோட நிறுத்தினாங்களா பரவாயில்ல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா வெற்றி பரேட் நாங்க நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பரேட்ல ஓப்பன் பஸ் ரைடா இருக்குங்கிற மாதிரி சொன்ன உடனே பாகருக்கு நிறைய பேர் வருவாங்கங்கிற விஷயம் தெரியும். உங்களுடைய ஸ்டேடியம் கெப்பாசிட்டி ஒரு 30,000 இருந்து 50,000 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அவ்வளவு பெரிய பிளேயர் ஒரு விராட் கோலி வராரு, பட்டிதர் வராரு, ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. பாக்கறதுக்கு கண்டிப்பா கிரௌடு ஃப்ரீ டிக்கெட் அப்படின்னா வந்துதான் போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதை பண்ணியிருக்க கூடாதுங்கிற மாதிரி போலீஸ் ஆர்சிபி பக்கம் திரும்பிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங் நியூஸ். நிறைய பேர் கமெண்ட்லாம் வந்து கதறக்கு முன்னாடி நிறைய பேர் போய் பார்த்துட்டு வாங்க. அதுதான் உண்மையான விஷயம். போலீஸ் வந்துட்டு நாங்க ரைட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அட்மின் தான் இந்த போஸ்ட்டை போட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது நிரூபிச்சுட்டாங்க. அது உண்மைதான். லைவா அவங்களுடைய பேஜ்ல கூட இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க போட்ட டைம் போலீஸ் வந்துட்டு மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கே சொல்லிட்டாங்க. ஆனா 5 மணிக்கு நடத்தக்கூடிய பரேட்ல பார்த்தோம் அப்படின்னா அத்தனை பேர் கூட்டம் கூட்டமா வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்து போச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றவங்க தான் சொல்லிட்டு அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்கள பல பேரை கைது பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து ஆர்சிபியோட பேஜ்ல இருந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் மிக முக்கியமான புள்ளிகள் வந்துட்டு அரசு செய்யப்படலாம்ங்கிற மாதிரி பேஸ் அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஐபிஎல் நிர்வாகமும் ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறதா தகவல் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்சிபிக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது கைஸ். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ நம்மளாம் ஃபேன் தான். ஸோ இந்த வீடியோவில் போய் நம்மளாம் திட்டுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட தான் நம்ம போய் பேசி ஆகணும். ஸோ நான் என்ன அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறேன். ஏகப்பட்ட தமிழ் நியூஸ் சேனல் போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ்னால அக்செப்ட் பண்ண முடியல. நம்மளுடைய கமெண்ட்லேயே ப்ரோ தெரியாமல் பேசாதீங்க, அது பேசாதீங்க, அப்படி பேசாதீங்கிற மாதிரி ஏற்றுக்க முடியல. பட் இதுதான் உண்மையாக போயிட்டு இருக்க நியூஸ் கைஸ். உண்மையாலுமே போய் பாருங்க. ஸோ ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்க போதா, ஸோ ஒரு ஆண்டு தடையானுங்கிற மாதிரி பல பேர் போட்டுட்டாங்க. ஸோ ஆர்சிபி சைட்லேருந்து வாயை திறக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நடுவில் பக்ரீத் வந்துச்சா இல்லையா? ஸோ ஆர்சிபி வழக்கமாக போஸ்ட் போடுவாங்களா இல்லையா? ஆனால் எந்த போஸ்ட்டுமே போடல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீம் வந்துட்டு போயிட்டாங்க. எல்லா பேஜ்லையுமே எல்லா ஐபிஎல் பேஜ்லையுமே அவங்களை கவர் பண்ணிருக்காங்க. ஆனால் ஆர்சிபி பேஜ் கடைசியாக மயங்க் அகர்வாலுடைய ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி கேட்டு ஒரு ஃபோட்டோ, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பேஜில் எந்த ஒரு போஸ்ட்டுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஆர்சிபி அணிக்கு நெருக்கடி இருக்கு. ஸோ சின்னசுவாமி மைதானத்தை வேற பக்கம் மாற்றலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மக்கள் கூடுற இடம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கள் இன்னொரு ஸ்டேடியம் கட்டி அங்கே போகிறோம், இதை வந்துட்டு டெமாலிஷ் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. சின்னசுவாமியை உடைச்சு மறுபடியும் வேற ஒரு பக்கம் கட்ட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் ஸோ பிசிசி என்ன டிசிஷன் எடுக்க போகுது, கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்க போகுது, இந்த கேஸ் எங்கே போய் முடிய போகுதுங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு எல்லா நியூஸ் சேனலுமே நான் சொன்ன மாதிரி 1 ஆண்டு தடை 2 ஆண்டு தடை அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா அதுவும் ஒரு சில வல்லுநர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் அப்படி சோசியல் மீடியா பேஜ்ல இருந்து அவங்களாலதான் தூண்டப்பட்டு இது நடந்ததுன்னா ஆர்சிபிக்கு இது நடக்கலாம்னு சொல்றாங்க. நிறைய பேர் ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, ஸோ அப்படி பார்த்து அவங்க பண்றதுக்கு பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டீம் எப்படி பேன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு அதுதானே நடந்தது. எல்லாருமே சிஎஸ்கேவை கலாய்க்கும் போது ஸோ என்ன மாதிரி கலாய்க்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க. அது பண்ணது மேனேஜ்மெண்ட் தப்பு. அதுக்கு பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டீம் என்ன பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே பிரான்சைஸ் அப்படிங்கிறது எல்லாமே
சேர்ந்து தான் அப்படிங்கிற மாரி அவங்க அந்த அணிய நீக்கி வச்சாங்க. ஸோ மத்த பிளேயர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல போய் விளையாண்டாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இங்க ஏற்படுறதுக்கான சான்ஸும் இருக்குனுங்கிற மாரி வல்லுனர்கள் சொல்றாங்க. நான் சொல்லல. நீங்க அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ அதுதான் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பாயிண்ட்ட நோட் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ ஆர்சிபிக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.